வணக்கம். இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் ஊறுகாய். இட்லியை மிக சிறந்தது என சொல்லும் உணவியல் நிபுணர்கள் ஊறுகாயை மோசமானது என்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஊறுகாய் ஏற்படுத்தக்கூடிய வேண்டத்தகாத விளைவுகள் தான் காரணம். சிலருக்கு ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஊறுகாயை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதால் உடலில் பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். பொதுவாக இரத்த கொதிப்பு உள்ளவர்களில் சிலர் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பார்கள். ஊறுகாய் அதிகம் சேர்த்துக் கொள்வதால் சிறுநீரகத்தின் வேலைப்பளு அதிகரிக்கிறது. இதனால் சிறுநீரகத்தின் செயல்திறனில் குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். வர்த்தக ரீதியில் பெருமளவில் தயாரிக்கப்படும் ஊறுகாயில் சுவைக்காகவும் பதப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஒரு ஆய்வு கூறுகிறது. அதிகமான ஊறுகாய் சாப்பிடுபவர்களுக்கு முதல் பக்க விளைவாக வயிற்றுப்புண் ஏற்படக்கூடும். அப்போதும் தொடர்ந்து ஊறுகாய் சாப்பிட்டால் மேலும் தீவிரமான பாதிப்புகள் உண்டாகலாம். அதிகமாக உணவு சாப்பிட்ட பின்னர் பலருக்கும் குமட்டல் போன்ற உணர்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதற்கு ஊறுகாய் தான் காரணம் என்று அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து சாதத்தோடு சேர்த்து அதிகமாக ஊறுகாயும் சாப்பிடும்போது இது போன்ற குமட்டல், வாந்தி உணர்வு ஏற்படலாம். ஊறுகாயை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு கோபம், மன அழுத்தம் ஆகியவை அதிகமாக ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஊறுகாய் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு மற்றவர்களை விட எளிதாக நோய் தொற்று ஏற்படக்கூடும். ஊறுகாயை விரும்பி சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஊறுகாய் மட்டுமல்ல, எந்த ஒரு உணவையும் அளவுக்கு மீறி அதிகமாக உட்கொண்டால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். ஊறுகாய் கெட்டுப்போகாமல் பதப்படுத்துவதற்காக அதில் அதிகமாக பயன்படுத்தப்படும் உப்பு, காரம்தான் மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு காரணம். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்றவர்கள் நமது முன்னோர். அமுதத்துக்கே அப்படி என்றால் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களுக்கு சொல்லவும் வேண்டுமா? ஊறுகாயை எப்போதாவது தொட்டுக்கொள்ள மட்டும் செய்தால் மேற்கண்ட பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.